அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். என்ன நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன்னா, உனக்கு ஒரு ஜோதிட அறிவோ, இல்லைனா கடவுள் நம்பிக்கையோ இல்லைனா கூட, கடவுள் அனுக்கிரகம் உனக்கு இருந்ததுன்னா, கடவுளே உங்களுக்கான பரிகாரங்களை செய்துடுறாரு. ஒரு காலத்தில் குழந்தலாம் பிறந்த பின்னாடி அவங்களுக்கு கல்யாணம்லாம் பார்க்குற வயசில் அப்போ ஜோதிடம் போய் பார்க்கலாம். இன்னும் ஊரெல்லாம் ஜோதிடம் பார்க்குறாங்களே, இல்லைனா சம்மந்திங்க பார்த்து தான் பண்ணணுன்னுவாங்க. அந்த சமயத்தில் அந்த வயசில் தான் போய் சில பேருக்கு இந்த ஜோதிடத்தை கடவுளெல்லாம் பார்க்குற மாதிரி வரும். அதே மாதிரி பெண்களுக்கு தன் குழந்தை பிறந்த பின்னாடி தான் நிறைய பேருக்கு சின்ன வயசுலேருந்தே கடவுள் நம்பிக்கை இருக்காது. ஆனால் குழந்தை பிறந்துட்ட பின்னாடி கடவுளை ப்ரே பண்ண ஆரம்பிக்குது. அது ஒரு ஒரு சொட்டு மருந்து குடிக்கும் போதும் அந்த மூச்சு திணறுது பாருங்கள். ஜுரம் வரும்போது மெடிசன் ஊற்றும் போதும் திணறுது பாருங்கள். அந்த சமயத்தில் கடவுளை வணங்க ஆரம்பிப்பாங்க பெண்கள். ஆண்கள் வேறு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இதுக்குள்ளே இது பண்ணி ஆகணும், இந்த பணத்து பொறுப்பான வீட்டுக்கு வீடோ அல்லது இதுவோ அது ஒரு நெருக்கடி வரும். அந்த சமயத்தில் அவங்க வணங்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப அதை பற்றியெல்லாம் ரொம்ப அவ்வளோ சில வீட்டில் நிறைய வீட்டில் ரொம்பலாம் ஆன்மீகமாகலாம் ரொம்ப பண்ணிகிட்ருக்க மாட்டாங்க. சும்மா பூஜை அறைன்னு ஒன்று இருக்கும், இது பண்ணுவாங்க. கோயிலுங்களுக்கு கூட ரொம்ப போகிற வேலை இருக்காது உனக்கு. ஆனால் ஏன் கடவுள் அனுக்கிரகம் இருந்ததானா கூட கடவுள் அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிடுறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இவங்க கடவுளை வணங்காதவங்களாக இருந்தால் கூட சமுதாயத்தில் கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தாவிலேருந்து அதிகமாக கோயில் குளம் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அதிகமாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் தனக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதோ, சமுதாயத்தில் தனக்கு ஒரு மரியாதை இல்லாத போகிறத விரும்ப மாட்டாங்க. அதனால் சில ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த பசங்க அந்த வீட்டில் வளர்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தனக்கு பிடிக்கலன்னா கூட அப்பா அம்மா சொல்கிறதுக்கு பயந்து சில விஷயங்களை பண்ணிவிடுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா, உனக்கு தவறான விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறது ஒன்று நடக்கும். கடவுளை பற்றி வணங்கினாலும் வணங்கலைனாலும் நீ நெறிமுறையோடு தான் போயின்ட்டுருக்கிற. ஏதோ ஒரு காரணத்தால் நீ நெறியோடு போகிற, நேர்மையாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, இவங்களுக்கு தெரிய மாட்டேன்து, ஜோதிடமும் தெரிய மாட்டேன்து, பரிகாரமும் தெரிய மாட்டேன்து. ஆனாலும் இவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னை கும்பிட்டு என்னை நம்பி நல்லவங்களா இல்லை, வேறு ஒரு காரணத்துக்காக அவங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க. அவங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு ஜோதிடம் தெரிலனாலும், உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும், கடவுள் நம்பிக்கை ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு செய்துடுறாரு அவர். இப்படி நான் சொன்னால் உங்களுக்கு புரிய போகிறதில்ல. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டேன். அதை கொஞ்சம் இங்கே கொண்டு வரேன். முதல்ல ஒரு வீடியோ நான் போட்டேன். அது என்னதுன்னா, நம்ம போன ஜென்மத்தில் முந்த ஜென்மத்தில் கூட நம்ம ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை இருக்கும், யாருக்காவது ஒரு வெறி மாதிரி இருக்கும். அது மிடில் ஏஜில் வயசாகிட்டு போயிடும்போதில்ல, அப்போ அடுத்த ஜென்மத்தில் ஒரு பிறவி எடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நிறைவேறாத ஆசை மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு பழிவாங்கிற எண்ணத்தோடு இருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு நண்பனாக ஒருத்தன் இருப்பான், அவன் உடம்புக்குள்ளே அது இருக்கும். உனக்கு ரொம்ப நெருங்கிய உறவாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா புருஷன் மனைவியாக கூட இருக்கும். அந்த நெருங்கிய உடம்புக்குள்ளே உட்காந்துன்னு இருக்கும் அந்த ஆத்மா. அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்லியிருந்தேன் அதை பற்றி. அது சின்ன வயசுலேயே மீட் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு 2-3 ஃபங்க்ஷன்லேயோ 2-3 இடத்துலையோ மீட் பண்ணிடுற மாதிரி ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆத்மா நம்மளை நெருக்கத்துக்கு கொண்டு வந்துடும். அது அந்த நெருங்கி வர்ற மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்துடும் அது உங்களுக்கு. அந்த மாதிரி வந்துட்டு பின்னாடி, ஏன்னா அஜெண்டா அப்படி தான் இருக்குது. ஃப்யூச்சரில் ஒரே கணவன் மனைவியாக வர்றதோ, இல்லை அப்பா அம்மா வயிற்றில் குழந்தையாக பிறகுதோ இருந்து அவங்க மூலமாக பிரச்சனை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அஜெண்டா இருக்குது. அதனால் அதனுடைய வெறி தான் அந்த ஓவர் வெறினா, கெட்ட விஷயத்துக்கு மட்டும் இல்லை, நல்ல விஷயத்துக்கு கூட அந்த ஃபோர்ஸு, பயங்கரமான ஒரு ஃபோர்ஸு, முன்ஜென்மத்தினுடைய ஃபோர்ஸு அதை இந்த ஜென்மத்தில் முடிக்க பார்க்கும். முடிக்க முடியலன்னா இன்னொரு ஜென்மம் எடுக்கும். அது நான் ஒரு வீடியோ போட்டேன். இன்னொரு வீடியோவில் நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் உங்களுடைய கர்மாக்கள், உங்களுடைய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த கர்மாவை கழிச்சிறதுக்கு பாருங்கள். யாரையும் பழி வாங்கிறதுக்கு பார்க்காதீங்க. ஏன்னா பழி வாங்குறதுன்னா அதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் நேற்று. ஒரு கணவனோ நாத்தனாரோ மாமியாரோ இல்லை வேறு ஏதோ ஒரு நீ லவ் பண்ண பொண்ணோ, இல்லை நீ ஒரு லவ் பண்ண பையனோ, ஏதோ ஒரு விஷயம் தொடர்ந்து அவங்களால சில பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுது. ஆனால் நீங்கள்
அவங்கள பழிவாங்கறதுக்காக நீங்க பதிலுக்கு பதில் பண்ணக்கூடாது எப்பவுமே. ஏன்னா, அது பழிவாங்கறதுக்காகவே நேர்ந்து விட்டு வச்சிருக்குது நமக்கு. அதில கை வைக்கக்கூடாது நம்போ. நம்ப இந்த காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. காப்பு கட்டிட்டா அந்த ஊர் எல்லைய விட்டு இத்தன நாளைக்கு போகக்கூடாதுன்னுவாங்க. காப்பு கட்டிட்டா இத்தன நாளைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னுவாங்க. அந்த மாரி நமக்குன்னு கடவுள் நேர்ந்து வச்சுக்கிது. நீ அவங்ககிட்ட அனுபவிச்சு தான் ஆவணும். ஐ யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்க சில விஷயங்கள அனுபவிச்சு ஆவணும்னு இருக்கும். அது நீ தொடர்ந்து கவனிச்சானாலே தெரியும். அவங்ககிட்ட நம்ம அனுபவிக்கிற மாரி இருக்குது தொடர்ந்து. அவங்ககிட்ட எஸ்கேப் ஆவாத மாரி இருக்கும். அது அப்பாவா இருக்கும், அம்மாவா இருக்கும், இல்ல எது வேணா இருக்கும். அப்ப அத கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம என்ன பண்ணோம்னா, அவன் என்ன மாரி என்ன ஊசியில குத்துனானோ, அதே ஊசியில அவன குத்தணும்னு நினைக்கக்கூடாது. அந்த மாரி பண்ணியானா, உனக்கு அந்த ஊசியே கிடைக்காது. அதாவது நீ ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு, அவன வந்து உன்கிட்டயே அவன் வந்து மண்டியிடுற மாரி பணத்துக்கு நினைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நேத்து நான் போடும்போது. அவன பழி வாங்கறதுக்காகவே நீ பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. நம்ப இன்னைக்கு அவன் கால்ல இருக்கிற மாரி நம்ப கால்ல அவன் இருக்கணும்னு நெனச்சு பழி வாங்கறதுக்குன்னே நீ அந்த வேலைக்கு போகக்கூடாது. அப்ப கிடைக்காது போயிடும் அந்த வேலையே. இல்ல இருக்கிற வேலை போயிடும். கடவுளும் பிரபஞ்சமும் அதுக்கு ஹெல்ப் பண்ணாது. நீ அந்த விஷயத்த தனியா டீல் பண்ணணும். அவங்க அவங்க மாரி ஆளுங்கிட்ட மாட்டாம இருக்கிறதுக்கு வேற விஷயமா நீ யோசிச்சு அதுக்கு எதனா ஒரு ஐடியா பண்ணணும். ஆனா தனியா நீ வந்து கொஞ்சம் நல்லா வளரணும், உனக்கு பணம் வேணும், படிப்பு வேணும், நீ கொஞ்சம் வேற மாரி வரணும், அவங்களுக்கு தெரியாமயும் வரணும், அவங்களுக்கு ஈக்குவலாவும் வரணும், இல்ல அவங்களுக்கு பெருசாவும் வரணும்னோம்னா அத நீ தனியா டீல் பண்ணணும். தனியா டீல் பண்ணா தான் உனக்கு நீ நினைக்கிற விஷயம் நடக்குமோ தவிர, அவங்கள பழி வாங்கறதுக்காக தான் அத நீ பண்ண போறேன்னா, அது நடக்க விட மாட்டாரு கடவுளு. ஏன்னா அது கர்மா தீர்த்தாகணும் அவங்கன்னு இருக்குது அவங்களுக்கு அஜெண்டா. அப்படின்னு 2வது வீடியோ போட்டேன். இப்போ இன்னைக்கு நான் போடுற வீடியோ என்னன்னா, இந்த கடவுளே வந்து அந்த பரிகாரங்களையும், ஜோதிடங்களையும் நீங்க பண்ணலன்னா கூட, ஒருவேளை குடும்ப சூழ்நிலையினால நீங்க எல்லாமே ஒரு நல்ல ட்ராக்ல போறீங்க. ஆனா ரொம்ப உங்களுக்கு வந்து ஆன்மீகத்த பத்தியோ, சடங்குகள பத்தி, சாங்கியத்த பத்தி தெரியாது. ஆனா ஒரு போறது வந்து நியாயமான வழியில கரெக்ட்டா ஸ்கூல் போயிறீங்க, கரெக்ட்டா படிச்சிறீங்க, அப்பா அம்மாவுக்கு செய்ற கடமைய பண்ணிறீங்க, பெரியவங்களுக்கு பயந்துடுறீங்க. அதெல்லாம் நடந்துன்னு இருக்கும். அப்ப அப்படி பண்ணா கடவுள் எப்படி பண்றாருன்றதுக்கு இப்பவும் நான் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஆ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு வந்து குரு கர்மாவுல வந்து மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம் இது குரு கர்மா. சரிங்களா? குரு கர்மா அவங்க இருக்கிறாங்க. இப்ப நான் கூட குரு கர்மா தான். ஆனா அவங்க வந்து ஹஸ்தம் நட்சத்திரம்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து ஒரு இடத்துல வாழ்க்கப்பட்டு போறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகுது. நான் சொல்கிற மாதிரி வழியில் வந்தவங்க அவங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப கடவுள் நம்பிக்கை, பூஜை, கோயில் பண்ணது கிடையாது. ஆனால் ரொம்ப ஒரு நேர்மையாக போகிறது, ஏதோ இருக்கிறத கொஞ்சமாக வச்சுக்கிட்டு எப்படியாவது பணம் நிறைய வேணும்னு சொல்லிட்டு நாலா பக்கம் ட்ரை பண்ணாமல் இருக்கிறத வச்சுன்னு போதுன்ற மாதிரி ஒரு மாதிரியான குடுத்த நடத்திட்டு வர்றவங்க அவங்க. அவங்களுக்கு குரு கர்மா இருக்குது. குரு கர்மாவுக்கு பரிகாரமாக என்னது விஷயம்னா, குழந்தைங்கள யார் குழந்தைங்களானா நீங்கள் பார்த்துக்கிறதோ, இல்லை ஒரு 10 நாள் பார்த்துக்கிறதோ, உங்கள் வீட்டிலேயே இருக்கிறவங்களுடைய குழந்தைங்கள கூட நீங்கள் பார்த்துக்கன்னா, லீவில் கூட கூட்டின்னு வந்து நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து எதனா இப்போல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் கூட உங்களுக்கு வந்து வேறு எதனா ஒரு இது பண்ணால் தன் குழந்தைய பக்கத்து வீட்டில் அவங்கள கொஞ்ச நேரம் பண்ணிக்க சொல்கிறதுன்றது உலகளாவிய இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து குரு கர்மாவில் பிறக்கிறவங்களே வந்து தன் குழந்தைய நல்லா வளர்ப்பாங்க. அதாவது ஹெல்த்தியாக வளர்க்குறது, பாதுகாப்பாக வளர்க்குறது, எந்த இதுவும் கெட்ட பேரும் அவங்களுக்கு வராமல் வளர்க்குறது, அந்த மாதிரி பார்ட்டாக வளர்ப்பாங்க அவங்க. அப்படி ஒரு இதுவே திறமையே இருக்குது அவங்களுக்குள்ள. ஆனால் அவங்களுக்கு ஒரு பரிகாரமாக என்ன சொல்லப்படுதுன்னா, முடிஞ்சால் பெரிய அவங்களுக்கு பாவமே தீராதுன்னா, அவங்களுக்கு குழந்தையே பிறக்கலன்னா ஒரு குழந்தையே தத்தெடுத்து வளங்க அப்படின்ற மாதிரி ஒரு பரிகாரம். அப்படி இல்லைன்னா நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு பரிகாரங்குது அவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா யார் குழந்தையாவது அடிக்கடி பார்த்துக்க சொன்னாங்கன்னா அவங்கள பார்த்துக்குங்க. 1 நாளோ 10 நாளோ 20 நாளோ இல்லை 2 வருஷமோ எதுனா ஒரு டவுனில் படிக்கிறதுக்கு விட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருந்தோம்னா அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்குனே அவங்களுக்கு திறமை உண்டுன்றதோட அதை செய்யறது மூலமாக அவங்க கர்மா வேறு அவங்களுக்கு கழியுது அப்படின்னு இருக்குது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு. அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப சீரியஸு. அவருக்கு கண்டம் சொல்லி வச்சுருக்கு. இத்தனாவது வயசில் அவருக்கு வந்து நிச்சயமாக அவர் பழைக்கிறது கஷ்டம்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதை அவங்க பார்க்கல. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் பொறுத்து ரிசர்ச் பண்ணும்போது அவங்க தேடி பார்க்கும்போது வர்ற விஷயங்க அதுங்கெல்லாம். அவங்க அதை பற்றியெல்லாம் ரொம்ப தெரியாது. அவருக்கு வந்து கண்டம்னு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஹார்ட் பிரச்சனை. ஃபஸ்ட் டைம் ஹார்ட் அட்டாக் வருது, 2வது முறை ஹார்ட் அட்டாக் வருது, அந்த லெவலுக்கு போகுது. இந்த குரு கர்மாவை கொண்டிருக்கின்ற அந்த பெண்மணி னுடைய நாத்தனார், அவங்க நாத்தனாரினுடைய ஹஸ்பண்டு வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு அந்த பொண்ணை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாரு.
அதனால் என்ன பண்ணுதுன்னா அந்த லேடி வந்து அவங்க நாத்தனார் வந்து சூசைட் பண்ணிக்குது. சூசைட் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தைய இவங்க ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுது. இவங்க வந்து நான் சொல்கிறேன் பாருங்க, ஹஸ்தம் நட்சத்திரத்தில் அந்த லேடி சொல்கிறேன் பாருங்க, அவங்க வந்து ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுது. இப்போ நான் வந்து இந்த குரு கர்மாவுக்குரிய பரிகாரங்கள் என்ன அதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே நடந்த எனக்கு சுற்றி நண்பர்களுக்கு நடந்தது, உறவுகளுக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் ஒரு சார்ட் போட்டு வைக்கிறதுனால, அப்போ எனக்கு அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஓ! அப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வந்து ஒய்ஃபை குடிச்சிட்டு அடிக்கிறது ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்கள காப்பாற்றணுன்னா காப்பாற்றிருக்கலாம் இல்லையா அந்த கடவுள்? அவங்கள காப்பாற்றல. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டு கூட இவங்க ஹஸ்பண்டை காப்பாற்றப்படணும் அப்படின்னு கடவுள் அனுகிரகம் இருக்கிறதுனால இவங்களுக்கான பரிகாரம் தான் ஒரு குழந்தைய கொஞ்ச நாள் வச்சிருந்தாலே பரிகாரம். ஆனால் அதுக்கு பதில் அவர் கடவுள் என்ன பண்ணிடுறாருன்னா, எப்படி பார்த்தாலும் அவன் வந்து குடிச்சிட்டு பயங்கர டார்ச்சர் பண்ணுறான். முதல்ல நல்வழியில் இல்லை, ஒரு நல்வழியில் போனால் கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்போ அவங்க சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க ஏதோ ஒரு கர்மா அவங்களுக்கு இருக்குது. அந்த குழந்தைய இவங்க எடுத்து வளர்க்குற மாதிரி ஆகுது, இவங்க வீட்டிலேருந்து வளர்கிற மாதிரி ஆகிறதே அந்த கர்மா கழியுது அங்கேயே. இவங்களுடைய குரு கர்மாவுக்கான பரிகாரமே அதுதான். அது யார் பண்ணது? கடவுள் தானே பண்ணியிருக்காரு அந்த விஷயத்த. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒய்ஃப் அடிக்கிறதோ இல்லை ஊரில் கெட்ட பேர் இருக்கிறதோ இல்லை அப்பா அம்மா பார்த்துக்காமல் இருக்கிறதோ பண்ணுறதில்ல. ஆனால் கோயிலுக்கும் போல் பூஜையும் பண்ணல ரொம்ப பெருசாக. அதெல்லாம் பற்றி தெரியலன்றாங்க அவங்க. இந்த நிறைய கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, இது ஜாதகம், ஜோசியம் அதை பற்றியே தெரியலன்றாங்க அவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்குது. ஒரு நெறிமுறையோடு அவங்க வீட்டு பசங்களை வளர்க்கறதா இருக்குது. இதற்கு நடுவில் அவங்க வீட்டுக்கு அந்த குரு கர்மாவுக்கான பரிகாரமே ஒரு குழந்தைய பார்த்துக்குது, இல்லைன்னா குழந்தைய தத்தெடுத்தே வளர்க்குறது. அப்போ அந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தில் வாழ்க்கப்பட்டு போன அந்த பெண்ணுக்கு கண்டாயம் அவங்க ஹஸ்பண்டு செத்து போகிற மாதிரி ஹார்ட் அட்டாக் நிலைமைக்கு போகுது. ஆனால் அந்த பரிகாரத்தை கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வந்து நாத்தனாருடைய ஹஸ்பண்டு குடிக்கிறதோ அடிக்கிறதோ நெறி தவறி இருக்கிற வீட்டிலேருந்து இவங்க செய்ய வேண்டிய அஸ்தம் நட்சத்திர பெண்ணினுடைய பரிகாரத்துக்கு தேவையாக அந்த பெண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டு அந்த பெண்ணு அவங்க இந்த பெண் குழந்தைய எடுத்துன்னு வந்து இவங்களே வளர்க்குற மாதிரி அந்த பரிகாரத்தை அவர் செய்து முடிச்சிடுறாரு. இது ஒன்றாச்சுங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்றாச்சுங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்றுன்னா, இன்னொரு விஷயம் வந்து அவங்க நல்லா ஆன்மீகமானவங்க. இப்போ நான் இன்னொருத்தர் சொல்ல போகிறேன். புதன் கர்மாவை கொண்ட ஒருத்தரை பற்றி சொல்ல போகிறேன். அவங்க கொஞ்சம் ஆன்மீகமானவங்க. தாத்தா பாட்டி காலத்தில் ரொம்ப கடவுள் பக்தி இருந்தவங்க. அப்பா அம்மாவும் ரொம்ப கொஞ்சம் கடவுள் பக்தினா ரொம்ப யாகங்க அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த சனிக்கிழமைன்னா இப்படி இருக்கணும், கிருத்திகைன்னா இது இருக்கணும், நிறைய ஃபாஸ்டிங் இருக்கணும், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, கொஞ்சம் கடவுள் பக்தி இருக்கிறவங்க. ஆனால் அவங்க பையன் படிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருப்பான், ரொம்ப டேலண்ட்டாக. அவங்க பையன் வந்து ஜெர்மனுக்கும் எங்கே போகிறான் அவன். அவனுக்கு வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கை. ஏதாவது வேணும்னா கூட ஒரு இன்டர்வியூவோ இல்லை ஃபாரின் போனோன்னா எதனா ஒன்றா கூட அவங்க அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க, இன்றைக்கி போயிட்டு நீங்கள் நிறைய ப்ரே பண்ணுவீங்களே அதில் அப்படியே கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஆள் தான். ஆனால் அந்த பையனுக்கு வந்து புதன் கர்மா இருக்குது. அவன் என்ன புதன் கர்மாவுக்கான பரிகாரம் என்னன்னா, அடுத்தவங்களுக்கு தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இல்லைன்னா வந்து ஒரு வேலை வாங்கி தரது, கல்வி சம்பந்தமான உதவி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்த அவனுக்கு ஒன்றும் அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அது பரிகாரமானு கூட தெரியாது. ஆனால் அவன் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கறதோடு இல்லாமல் அவன் நிறைய பேருக்கு அந்த ப்ரோக்ராமு இதெல்லாம் வந்து கூட ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அங்கேயே உறவுகள் கொஞ்சம் போயிட்டு 2-3 பேர் செட்டில் ஆனவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ப்ரோக்ராமே சொல்லி கொடுக்கறதுலேருந்து அவன் பண்ணுறான். இது இப்படி ஒரு நான் புதன்கிழமை எனக்கு இருக்குது, அதுக்கான பரிகாரம் தான் இதுன்ற விஷயமே அவனுக்கு தெரியாது. நான் தான் அதை கால்குலேட் பண்ணி வச்சுட்டுருக்கணும் தவிர, இப்போது உங்களுக்கு சொல்கிறதுக்காக இப்போ அவங்களுக்கு இப்போ நான் இந்த வீடியோவில் பேசிங்கிறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. என் வீடியோ கூட அவங்க பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் அவனுக்கு புதன் கர்மா இருக்குதுன்ற விஷயம் எனக்கு தெரியும். எதுக்காகனா அவங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு விஷயத்தை வந்து அதை நம்புகிற அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ வந்து நட்சத்திரம் பேர் இது ஒரு விஷயத்தை கேட்கும்போது அப்போ அவனுக்கு நான் அப்போ நோட் பண்ணி மைண்டில் வச்சுருந்தேன். இது ஆமாம் இவன் புதன் கர்மா
அவங்களுக்கு இந்த கர்மா, அதனால் இது இப்படி ஆயிருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு மைண்டில் கால்குலேஷன் இருக்குது. ரொம்ப க்ளோஸாக அடிக்கடி பழகுனவங்கள்து ஞாபகம் வச்சுட்டுருப்பேன் நான். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது. சரி இது யார் பண்ணது? அவன் அவன் வந்து அடுத்தவனுக்கு உதவி செய்யறது தான் அவனுக்கு வந்து அவனுக்கான பரிகாரமே. இந்த 2 எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க. அந்த நாத்தனாருடைய குழந்தைய அவங்க வளர்க்கத்தா இருக்குது. அவங்க அஸ்த நட்சத்திரம் குரு கர்மா. அவனுக்கு புதன் கர்மாவுக்கு 4 பேருக்கு பாடம் சொல்லி தரதோ, இல்ல 4 பேருக்கு வேலை வாங்கி தரதோ பண்ணணும். ஆனா அவனுக்கு ரொம்ப அவங்க அப்பா, அம்மா தான் ஓரளவுக்கு கடவுள் பக்தி. ஓரளவுக்கு தெரியும். ஆனா அவங்க அவன பொறுத்தவரைக்கும் என்னைக்குமே ரொம்ப கோயிலுக்கும் போனது கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படியே படிச்சது, அப்படியே வந்து இது பண்ணது, அப்படியே ஃபாரின் போனது, அப்படி போயிடுச்சு. ஆனா, அங்க போயிட்டு 2, 3 பேர இங்கேருந்து இந்தியாவுல கூட்டின்னு போயிட்டு கூட அவங்களுக்கு ப்ரோக்ராம் இங்க சொல்லிக் குடுத்து, அங்க இது பண்ணதோட ஃப்ரெண்டுங்களுக்கும் நெறைய பேருக்கு அவன் வந்து வேலை வாங்கி தந்திருக்கான். அப்ப அந்த புதன் கர்மாவுக்குள்ள பரிகாரமே அதுதான். அப்போ வந்து அப்போ அவன் இது கடவுள் நம்மளுக்கு இப்போ நம்ம பரிகாரத்தை செய்ய வைக்கணும்னா, அதுக்கு என்னன்னா சமுதாயத்தில் எதெல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க, எதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க, அதை நீ இப்போ பண்ணாமல் இருந்துட்டு நீ எதெல்லாம் நேர்மைன்னு சொல்கிறாங்க நிறைய, அதில் நீ ஃபாலோ பண்ணிட்டியானா உனக்கு ஒரு வேளை உனக்கான பரிகாரமே தெரிலன்னா கூட கடவுள் அந்த பரிகாரத்தை செய்ய வச்சிடுறாரு. இது நான் யாருக்கோ சொன்னேன். இப்போ நான் சொன்ன 2 எக்ஸாம்பிள் யாருக்கோ சொன்னேன். ஆனால் இன்றைக்கி தான் நான் கால்குலேட் பண்ணுறேன். நான் சொன்னேன்ல, ஒரு ஐயப்பன் கூட பின்னாடியே ஊர்வலம் போயிட்டு நான் வந்து ஒரு விளக்கு எடுத்துகிட்டு உள்ளே போனவுடனே எனக்கு வந்து அன்னையிலேருந்து அந்த விளக்கை நான் இன்றைக்கி வரைக்கும் ஏற்றுறேன். அது தொண்டியாக போயிட்டு கூட. ஏன்னா அவ்வளோ ஒரு சிக்கல்லேருந்து என்னை விடுவிச்சதுன்னு சொன்னேன் பாருங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்குரிய ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். அது ஏன்னா நான் குரு கர்மா, எனக்கும் குரு கர்மா இருக்குதுன்றதுனால எனக்கு பலவிதமான விஷயங்களை, ஆனால் இதெல்லாம் தெரியாது எனக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி குரு கர்மா, அதனால் நான் இப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மற்றவங்களுக்கு நான் செய்யணும், நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், அஸ்தம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க நாத்தனார் குழந்தைய வளர்க்க தந்ததுன்னு. அவங்கெல்லாம் எப்படி நினைப்பாங்கன்னா, நமக்கு மட்டும் இன்னும் இந்த மாதிரி வந்தது, நம்மளுக்கு ஊரில் உலகத்துலலாம் இல்லாத மாதிரி நம்ம மட்டும் இந்த மாதிரி நாத்தனார் குழந்தைய வளர்க்குற மாதிரி ஆயிடுச்சேன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏதோ ஒரு காரணத்தால் ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி வேலைலாம் வருதுன்னு நினைப்பாங்க. நம்மளுக்கு புரியாது. அது இந்த மாதிரி நோண்டி பார்த்தோம்னா இது கடவுள் நமக்கு பண்ண பரிகாரமாக இருக்கும். இது இனிமேல்ட்டு ஏதாவது ஒரு இக்கட்டான விஷயம் இருந்ததுன்னா அப்போது இப்போ நான் ஒரு நட்சத்திரம் தான் போட்டிருக்கேன். இதுக்கான பரிகாரங்கள்லாம் என்னன்னு நீங்கள் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி விஷால் அவர்களுடைய வீடியோக்குள்ளே பார்த்தா கூட அவர் சொல்வார். சிலதில் வந்து வெறும் ஆப்போசிட் நட்சத்திரங்கள் அதே நட்சத்திரத்தினால்தான் தான் நன்மை தீமைன்றதையும் சொல்வார். அப்புறம் இந்த மாதிரி பரிகாரங்களையும் சொல்வார். அதையும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எனக்கு அனுபவங்களாக நான் சொல்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்னோடய வீடியோவும் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் தான் இது புரிஞ்சுக்கணும் நீங்கள். இது நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா, ஒருவேளை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நல்லவங்களாக இருந்துருங்க. ஓரளவுக்கு உலகமே எது ஃபாலோ பண்ணுதோ அதை ஃபாலோ பண்ணிடுங்க. உலகத்தில் நிறைய இடத்துல என்ன தப்புன்னு சொல்கிறாங்களோ அதை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கோயில் போகிறதுக்கு டைம் இல்லைன்னா கூட, உங்களுக்கு பூஜை பண்ண டைம் இல்லைன்னா கூட, அப்போ உங்களுக்கான பரிகாரத்தை, அதாவது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக்கு 2 முறை வந்து போகிறதுக்கு இந்த உயிரை நிற்க வச்சு அவங்களுக்கான அஸ்தம் நட்சத்திரத்துக்கான பரிகாரம் ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரியே கொண்டு வந்து, ஏன்னா ஒரு 10 நாள் பார்த்துக்கினா கூட பரிகாரம் தான் சொல்கிறாரு விஷால் சார். ஒரு நாள் பார்த்துக்கினா கூட பரிகாரம் தான் சொல்கிறாரு அவர். ஆனால் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு கர்மாவனுடைய இது ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கட்டும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவங்க மூதாதையாரோ அவங்க அப்பா அம்மாவோ இல்லை இவங்களோ ஏதோ ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அதனால் கடவுள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மோசமான கர்மாவுக்குரிய அந்த குடிச்சிட்டு அடிக்கிற அவங்களுடைய இதுலேருந்து அவங்களுடைய குழந்தையே இவங்களுடைய பரிகாரமாக எடுத்துன்னு வந்து இங்கே சேர்த்துடுறாரு. அப்போது நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் கடவுள் பூஜைலாம் பண்ணலன்னா கூட ஓரளவுக்கு நெறிமுறையோடு ஓரளவுக்கு சில நல்ல தன்மைகள் இருந்தால் கூட கோயில் போல் உங்களுக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு இந்த ஜோதிடம் எல்லாமே புரியுதே கஷ்டமாக இருக்குது, பெரிய பூஜை புனஸ்காரம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு மற்றபடி இப்போ இதுவாக கம்பெனி வேலைங்க, உங்களுக்கு ஆஃபீஸ் வேலைங்க தான் உங்களுக்கு பிடிக்குது, இதில் சுவாரஸ்யம் வேறு இல்லை அப்படின்னா கூட நான் ஓரளவுக்கு நியாயமானவங்களாக நீங்கள் இருந்துட்டிங்கன்னா கடவுளே பார்த்துக்கிறாரு. உங்களுக்கான ஜோதிடத்தையும் உங்களுக்கான பரிகாரத்தையும் கடவுளே பார்த்துக்கிறாரு. ஆனால் சில நமக்கு ஏன் இந்த தலைவலி வந்ததுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது பரிகாரமாக இருக்கும். ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இருக்கு பார்த்தியா, இது ஏன் நம்ம பண்ண வேண்டிய விதி வந்ததுன்னு விதியை நொந்துக்கிறீங்க பார்த்தீங்களா எப்போனா, அப்போ ஒரு செகண்ட் நினைங்க, கடவுளே இது ஒரு வேளை எனக்கு பரிகாரமாக இருந்தால் இதை நான் சுலபமாக அனுபவிச்சிடணும், பரிகாரமாக இருந்தால் நன்றி, கடவுள்கிட்ட நன்றி, ஆனால் இது கொஞ்சம் சுலபமாக நான் கடந்து போனோன்னு நினச்சிங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாற்றுறீங்கன்னா அந்த சமயத்தில் இது ஒருவேளை கடவுளினுடைய பரிகாரமாக இருக்குமோ, கடவுள் நமக்கு வச்ச பரிகாரமாக இருக்குமோ அப்படின்னு இனிமேல் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கும் இந்த வீடியோ நான் போடுறேன்.
என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.